வெல்கம் பேக் டு ஷர்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணர் குட்டிக்கு பிடிச்ச அவல் அப்பமும் அவல் பணியாரமும். ஒரு மாவு ரெடி பண்ணிங்கன்னா போதும், இது ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆடி மாதம் கடைசியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமத்தில் அவல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆவணி மாதத்துக்காக. அப்படி கிடச்சது தான் எங்களுக்கு இந்த அவலை. நான் இன்றைக்கி சிவப்பு அவல் 1 கப் எடுத்துக்கிறேன். 10 நிமிஷம் ஊற வச்சு. நீங்கள் சிவப்பு அவல் இல்லைன்னா வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். வெல்லம் 1லேருந்து 1.5 கப் எடுத்துக்கிறேன். ஒரு வாழைப்பழம். நேந்திரம் பழம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா செவ்வாழை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். 1 கப் கோதுமை மாவு, உடச்ச முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூளாக எப்போயுமே நீங்கள் ரெடிமேடாக எப்போயுமே வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. சுகரு ஏலக்காய் போட்டு அது பெஸ்ட்டு. அப்புறம் நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. மிக்சி ஜாரில் ஊற வச்ச அவல், 1 கப் கோதுமை மாவு. கோதுமை மாவு 1 கப்பு போதும். சப்போஸ் நீங்கள் அரைச்சிட்டு தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கணும், தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கோதுமை மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கட்டி வெல்லம், மண்டை வெல்லத்தை இடித்து வச்சு சேர்த்து வச்சுருக்கேன் நான். அது 1 கப் எடுத்துக்கிறேன். வாழைப்பழம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் உப்பு, இதெல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட உடச்ச முந்திரியை சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பணியாரக்கல்ல நெய்யோ எண்ணெயோ ஊற்றி எப்பயுமே நம்ம பணியாரம் சுடுற மாதிரி சுட ஆரம்பிச்சுக்கலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான அவல் இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. நிறைய பேர் நெய் இவ்வளோ ஆட் பண்ணமா நினைப்பீங்க. ஸோ அதனால தான் என்ன சொன்னேன், நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பமுக்கு ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணி கரண்டிலேருந்து அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னா அது புஷ்ஷுன்னு அப்படியே மேலே எழுந்திரிச்சு வரும். நம்ம சோடாப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அதுவே தானாக அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு எழுந்திரிச்சு வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துடும். வாவ், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் சோடாப்பு பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணிடாதீங்க. அதை ஆட் பண்ணாமல் நல்லா இது புஷ்ஷுன்னு வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு இந்த ஸ்வீட்டை பண்ணி கொடுங்க, அவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டு கிருஷ்ணர் யார்? நம்மளோட குழந்தைங்க தான். சின்ன சின்ன பதம் வைத்த கண்ணா